ஹால் இன்னைக்கு டின்னருக்கு வீட் வெஜ் மோமோ தான் வந்து செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சிடலான்னு 3 தக்காளி கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சாலே அந்த தோலெல்லாம் வந்துடும். அதை எடுத்துட்டு ஒரு சட்னி மாதிரி அதை அரைச்சிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை, பெப்பர், சால்ட் இது 3மே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா சட்னி கொஞ்சம் திக்காகவும் ஆகும், ரொம்ப காரம் இல்லாமல் ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணணும். நான் வந்து மாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எப்போவுமே சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்க்கு நான் என்ன போட்டிருக்கேன்னா கேரட், பீன்ஸ், கேப்சிகம், ஒரு ஆனியன் இதை மட்டும் தான் போட்டிருக்கேன். லைட்டாக எண்ணெய் போட்டு அதில் இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கிக்கிட்டேன். சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர், கரம் மசாலா, சால்ட் இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணி அதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே சப்பாத்திக்கு திரட்டுவோம்ல அதே மாதிரி தான் வந்து திரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு இது வச்சு ஷேப் பண்ணி எடுத்தேன். ஆனால் இது கொஞ்சம் மோட்டாவாக இருக்குது, ப்ளஸ் சைஸும் சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு 2-3 மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். மீதியெல்லாம் பூரிக்கு பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக நானே உருட்டி வந்து பண்ணிக்கிட்டேன். இதில் நான் பண்ண ஒரு குட்டி மிஸ்டேக் என்னென்னா மாவை வந்து எப்போவுமே கொஞ்சம் மோட்டாவாக உருட்டுற மாதிரி உருட்டிட்டேன். பட் மோமோஸ்க்கு அப்படி பண்ணும்போது நம்ம ஸ்டீம் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது. அதனால எவ்வளோ மெலிசா முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி மெலிசா வந்து உருட்டுனா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சுட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் ஹைலைட்டே அந்த சாஸ் தான். லெஸ் ஆயில் யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இந்த வீட் மோமோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.